ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸில் கியூ யூஸிங் அரே. ஸோ இதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, கியூன்றது ஒரு டைப் ஆஃப் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரு டைப் ஆஃப் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்வென்ஷியல் மேனரில் அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, எலிமெண்ட்ஸ்லாம் வந்து சீக்வென்ஷியல் மேனரில் இதில் அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இது என்ன ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ஃபிஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் ஒரு லாஜிக், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், சரிங்களா, அப்படின்ற ஒரு லாஜிக் தான் இது வந்து ஃபாலோ பண்ணுது. அதாவது கியூவில் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க தே கேன் பி அவுட் ஃபஸ்ட்டு. ஸோ அதுதான் இங்கே ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் கியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா we have two major operation. ஓகே, two major operations. ஒன்று வந்து NQ, இன்னொன்று வந்து DQ. ஓகே, NQ அப்படின்றது என்னென்னா ஒரு கியூவில் ஒரு எலிமெண்ட்டை ஒன்று ஆட் பண்ணுறது. DQ அப்படின்றது என்னென்னா கியூவில் இந்த எலிமெண்ட்ஸை ஒன்று வந்து டெலீட் பண்ணுறது. ஸோ இது வந்து ரெண்டு மேஜர் ஆப்ரேஷன் விச் இஸ் பர்ஃபார்ம்டு இன் கியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு டூ கண்டிஷன்ஸ். இதில் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓவர்ஃப்ளோ, இன்னொன்று வந்து அண்டர்ஃப்ளோ. ஓகே, ஓவர்ஃப்ளோ அப்படின்றது என்ன? ஓகே, அதாவது கியூவில் இருக்கிற எல்லா ஸ்பேஸும் வந்து எல்லா ஸ்பேஸ்லேயும் வந்து எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். தெர் ஆர் நோ மோர் ஸ்பேஸ் டு இன்சர்ட் அண்ட் எலிமெண்ட் இன் டு த கியூ அப்படின்னு அர்த்தம். ஓவர்ஃப்ளோ அதாவது கியூ வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்டர்ஃப்ளோ, ஓகே, கியூ வந்து கியூவில் எந்த எலிமெண்ட்டும் இல்லை, கியூ எம்டியாக இருக்குது, ஸோ we can add an element into the queue அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த அண்டர்ஃப்ளோ. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா there are two ends. ஒன்று ஃப்ரண்ட்டு, இன்னொன்று வந்து ரியர். ஸோ ரெண்டு எண்டு இருக்குது, ஒன்று ஃப்ரண்ட்டு, இன்னொன்று ரியர். ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட் பாயிண்ட்ஸ் டு த ஸ்டார்டிங் எலிமெண்ட். ஸோ ஸ்டார்டிங் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுறது ஃப்ரண்ட்டு. ரியர் வந்து பார்த்தீங்கன்னா இட் பாயிண்ட்ஸ் டு த லாஸ்ட் எலிமெண்ட். லாஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறது இந்த ரியர். ஓகே, நெக்ஸ்ட்டு என்கியூ ஆப்ரேஷன். சரிங்களா? அதாவது என்கியூ ஆப்ரேஷன் என்னென்னு சொல்லியிருக்கேன், எலிமெண்ட்டை கியூவில் ஆட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது. ஓகே, என்கியூ ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தட் வில் பி டன் இன் த போர்ஷன் ஆஃப் ரியர். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா என்கியூ ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, டிக்யூ ஆப்ரேஷனை ஃப்ரண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அப்போது எலிமெண்ட்டை ஆட் பண்ணும்போது ரியரில் ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. அண்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்து எலிமெண்ட்டை டெலீட் பண்ணுவாங்க. ஓகே, சரி. ஸோ கியூவோட நார்மல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்? ஓகே, ரெப்ரசன்டேஷன். சரி, இதுதான் கியூ. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஃப்ரண்ட்டு தான் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறது ரியர் தான் வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, டிக்யூ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, என்கியூ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, சரி. இப்போது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரியர் இஸ் ஈக்குவல் டு -1 இருக்கும். ஓகே, இனிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரியர் இஸ் ஈக்குவல் டு -1 இருக்கும். ஓகே, இதுதான் வந்து கியூவை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். கியூ வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, அதாவது டேட்டாஸ்லாம் வந்து சீக்வென்ஷியல் ஆர்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதால லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ இந்த லாஜிக்கில் தான் வந்து கியூ வந்து ஒர்க் ஆகுது. கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா we have two major operations. ஒன்று என்கியூ, அதாவது கியூவில் வந்து எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணுறது, இன்னொன்று வந்து டிக்யூ, கியூவில் இந்த எலிமெண்ட்ஸை டெலீட் பண்ணுறது. two conditions. There are two conditions in the queue. One வந்து overflow, அதாவது queue வந்து ஃபுல்லாக இருக்குது.
ஸோ நான் இதுக்கு மேலே வந்து எந்த எலிமெண்ட்டும் நம்ம ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஓவர்ஃப்ளோ. அண்ட் அனதர் ஒன் இஸ் அண்டர்ஃப்ளோ. Q வந்து எம்டியாக இருக்குது. ஸோ we can able to add an element into the Q அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அண்டர்ஃப்ளோ கண்டிஷன். 2 எண்ட் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் எண்டு, இன்னொன்று ரியர் எண்டு. ஃப்ரண்ட் எண்டில் NQ ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஒரு எலிமெண்ட்ஸை ஒன் பை ஒன்னாக ரியர் எண்டில் NQ ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எலிமெண்ட்ஸை ஒன்று வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் போர்ஷனில் DQ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து ஒரு எலிமெண்ட்டாக டெலீட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இதுதான் Qவோட ரெப்ரசன்டேஷன். இனிஷியலி ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரியர் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்ற கண்டிஷனை நம்ம Q வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது செட் பண்ணிவிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் Qவை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது க்ரியேட் பண்ணி அதில் NQ ஆப்ரேஷன்ஸை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.